இதே போல் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம சபையில் 10th வந்து யார் பவ்யாவா? பவ்யா 10th எழுதுறாங்க. மற்றவங்க நல்லா படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் வரணும். ஹரிஷ் கூட சாட்சி சொல்லலை. கர்த்தருக்கு சாட்சி சொன்னாதான் கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். காலேஜில் ஏதோ ஃபஸ்ட்டு வந்துருக்கிறாரோ அது அவருக்குள்ள வச்சுக்கிறார் மனசுக்குள்ள. பெரிய சாட்சி சொல்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன நன்மை கிடைச்சாலும் அதெல்லாம் செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், சாட்சியாக சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து மிக்சர் வாங்க நிறைய பேர் உதவி செஞ்சீங்க. இந்த உதவிகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆபிரகாமின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஈசாக்கின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், யாக்கோபின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து பேட் வாங்கினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சகல உலகங்களில் வருவாங்க. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധമായ അന്യനുമായിരിക്കും സ്നേഹവും സമാധാനം എന്നും എന്നപ്പോഴും സകല പരിശുദ്ധ ശ്രീസമായ ദൈവശരീരം കൊടുത്ത അരുമയായ അയ്യോടുത്ത് ആസ്വദിക്കാറാക. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കർത്താവ് നല്ലവൻ. സന്തോഷം പൊങ്കുവേ, സന്തോഷം പൊങ്കുവേ.